ஹபீபுல் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மனைவி வேலைக்கு சேர்ந்து காசு கொண்டு வரணும், அல்லது நீங்க என்னை தலாக்கு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, போனாங்க, நைட்டுக்குள்ள என்ன செய்யறாங்க, இபாதத்தை செய்துட்டு வந்தாங்க. சம்பளம் எங்கன்னு கேட்டாங்க. நான் வேலை பார்த்த எஜமா மிகப்பெரிய கொடை வல்லல், அவ அல்லாஹ் மனசுல வச்சு சொன்னா மிகப்பெரிய கொடை வல்லல். அவர்கிட்ட போய் உடனே நான் கூலி கேட்க எனக்கு வெக்கமா இருந்துச்சு. நாளைக்கு வாங்கிட்டு வரேன். மறுநாளும் சரி பொறுத்து இருந்தாங்க. நாளைக்கு வரலன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், ஒண்ணு வேலை ஆள்கிட்ட வேலைக்கு மாத்திருங்க, அந்த ஆள் வேண்டாம் அப்படின்னு கட்டாயப்படுத்து. மறுநாள் என்ன செய்தாங்க, இபாதத்து செய்யிட்டு வந்தாங்க. வரும் பொழுது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, எப்படி இப்ப முகத்துல முழிக்கிறது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே வந்தாங்க. வந்தா வீட்டுல சமையல் செய்யற மனம் நல்லா கமர்ந்துச்சு. உள்ள வந்தா அவருடைய மனைவி சொன்னாங்க, உங்க எஜமான் மிகப்பெரிய கொடைவல்லன்னு சொன்னீங்கல, அவரு ஒரு பையன் அனுப்பியிருந்த ஃபுல்லா தங்க காசு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரித்த முகத்தோடு குஷியா இருந்தாங்க. அப்பதான் சொன்னாங்க, வேற எந்த கொடைவல்லும் இல்லை, என் ரப்பு கரீம், என் ரப்பு தான் உனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்துல இருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை கரெக்டாக நம்ம செய்யும் போது நமக்கு தேவையானது அல்லாஹ் கரெக்டாக நமக்கு கொண்டு தந்துருவான் அப்படிங்கிறது நிகழ்ச்சியிலிருந்து நமக்கு தெரியுது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதே மாதிரி ஹபீபுல் அஜமி ரஹ்மத்துல்லாஹி பத்தி எழுதுவாங்க. இவங்க யாராவது இவங்கள்ட்ட உதவி கேட்டா என்ன செய்வாங்களாம், எல்லாத்துக்கும் கடன் வாங்கி என்ன செய்வாங்களாம், சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்களாம். அப்ப அந்த சாப்பிட்ட கடன் கொடுத்தவங்க இவங்க பள்ளியாசில படுத்து கிடக்கும்போது கேட்கும்போது அவங்க காலி பை தான் வச்சிருப்பாங்களாம். அந்த கடன்காரர்களுக்கு காசு கரெக்டா உள்ள இருந்து எடுத்து கொடுப்பாங்களாம். அல்ல அந்த மாதிரி பறக்கத்தை கொடுத்தான் அவங்களுக்கு. ஒரு சமயம் இவருடைய மனைவி மாவு குழைச்சி வச்சிருந்தாங்க ரொட்டி சுடுறதுக்கு. விறகு பெருக்கு போயிருக்கும் போது திடீர்னு ஒரு யாசகம் வந்தார், மாவை எடுத்து நீ ரொட்டி சுட்டு அடிச்சுக்கான்னு கையில கொடுத்துட்டாங்க. வந்த உடனே எங்க விறகு கொண்டு வந்து மாவு எங்கன்னு கேட்டாங்க. ரொட்டி சூட போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்ன விளங்கிட்டாங்க, ஏதோ ஒரு மாஸ்டர் ரொட்டி எடுத்துட்டு போயிருக்காரு நினைச்சிட்டு இருந்தாங்க. வரவே இல்லை. உடனே கேட்கும்போது கட்டாயப்படுத்திக்கணுங்க, இவ்வளவு நேரம் ஆச்சு வரல, உண்மையை சொல்லிட்டாங்க. உடனே எனக்கு மாவு ஆகணும் அப்படின்னு, எனக்கு என்ன செய்யல தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு இடத்துல இருந்து ரொட்டி சால்னாவும் சேர்த்தே வந்தது. உடனே சொன்னாங்க, என் ரப்பு ரொட்டியும் தந்து சால்னாவையும் குழம்பையும் சேர்த்தே தந்துட்டான் பார் அப்படின்னு சொன்னாங்களாம். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய தர்மத்துக்கு அவங்க இபாதத்துக்கும் உடனுக்குடன் உலகத்திலேயும் அல்லாவே நேரடியாக கூலி கொடுத்த அதிசயத்தை நம்மளால பார்க்க முடியுது.